நான் நிஃப்டி 26,150 கால் ஆப்ஷனில் ஒரு 300 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 21 நவம்பர் 2025. என்னுடைய டார்கெட் 20 பாயிண்ட்ஸு, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நமக்கு ஒரு 2000 வரைக்கும் ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம எதிர்பார்த்த 20 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகுதான்னு. ஓகே, நம்ம எடுத்த கால் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. 10 பாயிண்ட்ஸ் லாஸில் போகும், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எகைன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். நான் 26,100 புட்டில் வந்துட்டு என்ட்ரி ஆயிருக்கேன். 100 ரூபா கிட்ட என்ட்ரி ஆயிருக்கேன். என்னுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 140 ரூபா. ஃபஸ்ட் டார்கெட் வந்து 120, செகண்ட் டார்கெட் தான் 140. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்முடைய லாஸு ரெக்கவர் ஆகிட்டு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. 110 ரூபா வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்முடைய ஃபஸ்ட் டார்கெட் போகுதான்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 120க்கு மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம சேஃபர் சைடில் 120க்கு கீழே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணிக்கிறது பெட்டர், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்முடைய அந்த லாஸ் போக இப்போ நமக்கு ஒரு 4 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, நான் 120 கீழே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். 2200 புக் ஆயிருச்சு. 230 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து கேண்டில் ரிவர்சல் ஆகவும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எனிவே நம்முடைய ஃபஸ்ட் டார்கெட்டுகிட்ட நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த லாஸ் போக நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம் அப்படின்றதே ஒரு நல்ல விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ப்ராஃபிட்டோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.